ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நாளைக்கு December 29 நம்ம வெள்ளக்கோயிலில் மேரத்தான் நடக்குது. ஸோ அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பிப் கொடுத்துருக்காங்க, அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். அட் லாஸ்ட் வாங்கிட்டோம். அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து அக்காமடேஷன் கேட்டிருக்கோம், அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஸ்டே பண்ணிட்டு காலையில் இங்கேருந்து அப்படியே ரன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், நம்மளோட பிப் வந்து ஓப்பன் பண்ணிப்பாங்களா என்ன இருக்குன்னு. ஆக்சுவலாக டிஷர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு எல்லோ கலரில், போட்டு ஓடணுன்னா மஞ்சள் மாக்கா மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல் நல்லா இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, டிசைன் வைஸ் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப கசகசன்னு போட்டு வெளியே போட்டு போக முடியும். ஆனால் இந்த டிஷர்ட் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கே பார்த்துருக்கோம்? இந்தியா சிமெண்ட்ஸா என்ன சிமெண்ட்ஸ்? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பான்சர் பண்ணோம். அந்த சிமெண்ட்டு மூட்டை தூக்குறவங்க டிஷர்ட் மாதிரி இருக்கு கலரு. நக்கல்யா அவனுக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது டிஷர்ட். திஸ் இஸ் அவர் பிப் நம்பர் 21030. இந்த டைமும் ரொம்ப ஃபேன்சியாக இல்லை, ஆல்மோஸ்ட் ஃபேன்சி தான். 21030 அண்ட் நம்மளோட நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது லாஸ்ட் டைம் கேபிஆரில் எனக்கு இந்த மாதிரி வரல. அண்ட் இது வந்து நம்ம வந்து என்ன டைமிங்கில் ஓடுறோமோ அது வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அது வந்து இந்த சிப்பா என்னதுன்னு தெரில, சம்திங் ரேஸ் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஸ்பீடில் ஓடுறோம், என்ன டைமில் ஃபினிஷ் பண்ணோம், அது எல்லாமே இதில் அப்டேட் ஆகிடும். எலிமருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் கேட்லாக்கா? எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. ஸ்பான்சர்ஸ் அவங்களோடது, ப்ரொமோஷன் அண்ட் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட் நல்லா இருக்கு. ஐயோ, அண்ட் இவ்வளோதான் இருக்குது நம்மளோட பிப்பில். ஓகே, ஐம் சாட்டிஸ்ஃபைட். டிஷர்ட்டோட கலர் இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம், ஏன்னா நம்ம போடும்போது ரொம்ப அது அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நாளைக்கு நான் இது போட மாட்டேன். எப்படியோ நம்மளை கொண்டு வந்த அந்த லக்கி டிஷர்ட் அதுதான் போட்டு நம்ம ஓடுவோம். என்னதான் இருந்தாலும் நம்மளோட கம்ஃபர்ட் ரெகுலராக நம்ம அதில் போட்டு ஓடி ஃபீல் பண்ணனால அதில் போட்டு ஓடுறத சேஃப். அவங்க கொடுக்குறத வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. நம்ம கட்டின காசுக்கு 850 கட்டியிருக்கோம் இந்த ஒரு இதுக்கு. அண்ட் ஆல்சோ நமக்கு நாளைக்கு மெடல் சர்டிஃபிகேட் தருவாங்க, அவ்வளோதான். அண்ட் ஃபுட் இதுக்கு 850 தரணும். அண்ட் ஆல்சோ அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டு போனோம். ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். One eternity later. Mr. Malhotra, Royal Care Hospitals. Thank you so much. அட்லாஸ் நம்மளோட ஃபஸ்ட் ஆஃப் மாரத்தான் அப்ளை பண்ணிட்டோம். என்னடா சடனாக ஃபஸ்ட் ஆஃப் மாரத்தான் ஓடுறேன். லாஸ்ட் வீக் தான் 10 கிலோமீட்டர் வந்தேன். அங்கேருந்து ஏன் டக்குன்னு 21 கிலோமீட்டருன்னு கேட்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக நாளைக்கு நமக்கு வந்து பர்த்டே December 22nd பர்த்டே. ஸோ அதனால் வந்து 21 கிலோமீட்டர் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. வெள்ளக்கோயில் மாரத்தான் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன்.
அண்ட் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் சரியில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்குலாம் வாட்டர் தேவைப்படுது. 13th கிலோமீட்டரில் வாட்டர் ஹைட்ரேஷனுக்கு நான் எடுக்கிறேன். ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் எடுத்துட்டேன். எனக்கு தெரில அடுத்த வாட்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஒரு 16-15 சம்திங் என்னமோ ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் இருந்தது. அடுத்து ஒரு 4 வாட்டர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் வாட்டர் தான் தம்பி இருக்குது, வேணும்னு எடுத்துக்கோங்கன்றான். அது வாட்டர் வந்து கப்பில் தராங்க. தயவு செஞ்சு கப்பில் வந்து வாட்டர் தராதீங்க. ஏன்னா நம்ம போகிறது ஒரு 5 to 6 இந்த ஃபேஸ்க்குள்ளே தான் நம்ம ரன் பண்ணுறோம். அப்போ போய் நம்ம வாட்டர் எடுக்கலான்னு பார்த்தா வாட்டர் அந்த கப்பே நசுங்கிடும் அந்த வேகத்தில் போய் எடுக்கும்போது. தண்ணியும் கிடைக்காது. இது எனக்கு எங்கன்னா கேபிஆர் மாரத்தான்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தண்ணி கிடைக்கல கரெக்டாக 7th கிலோமீட்டர். அப்புறம் 8th கிலோமீட்டரில் என்ன பண்ணால் கப்பு ஓட்டக்குள்ளே கையை விட்டு இப்படி எடுத்துகிட்டு வரேன், வேறு வழி இல்லை. அதுலேயுமே பாதி வாட்டர் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் தரவங்க தயவு செஞ்சு கேனில் கொடுங்க, வாட்டர் கேன். 10 ரூபா கேனே போகுது. பாயிண்டில் நான் எடுக்கிறேன்னா அடுத்த பாயிண்ட் போகிற வரைக்குமே எனக்கு ஹைட்ரேஷன் கையிலேயே இருக்கும், நான் கேரி பண்ணிட்டு போகலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அவங்க சைடில் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. அகாமடேஷன் கொடுத்தாங்க, நைட்டு வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. நைட் ஃபுட்டு வந்து வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாப்பாடு போட்டாங்க. நான் சாப்பிடல, ஏன்னா நமக்கு தெரியும் அளவாக தான் சாப்பிட்ணும். நாளைக்கு 21 ஓடணும்னு 2 பிரெட்டு ஒரு வாழைப்பழத்தோடு நிப்பாட்டிட்டேன். மார்னிங் சாப்பாடு நல்லா இருந்தது. இட்லி, கேசரி போட்டாங்க. கேசரி வந்து நான் வந்து களின்னு நினச்சிட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் எப்பயும் போல் மாரத்தான் முடிச்சதும் நம்மளோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன். பாய், see you.